ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் உங்களா சார். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட் எழுதிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீட் எழுதுகிற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். எல்லோரும் அவங்களோட கனவை நிறைவேற்றணுன்றது என்னோடய ஆசை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட் எழுதுறதுக்காக இந்த மெட்ரோ பச்சைபாஸ் காலேஜில் நிறைய பேருக்கு சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சென்டர்ஸில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ளே அலோவ் பண்ணல, காலேஜ் உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ அதனால் என்ன ஆச்சு, மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலேஜ் வாசல்லையே இருக்கிற மெட்ரோ கிட்டே போயிருக்காங்க. மெட்ரோ போய் உள்ளே உட்காந்துருக்கவங்கள எல்லாரையும் வெளியே துரத்திட்டு அந்த டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யார் யார் மெட்ரோ வராங்களோ அவங்கள மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் என்ன நாங்கள் கேட்டோம், ஏன் எங்களை அலோவ் பண்ண மாட்டீங்க, அங்கே உட்கார அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இது மெட்ரோ அப்படின்றாங்க. மெட்ரோன்னா அது கவர்மெண்ட் இது தானே, ஏன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டால், அது இல்லை, அது மெட்ரோ உள்ளே நாசம் பண்ணிடுவாங்க ஆகுன்றாங்க. ஏன் நாசம் பண்ண போகிறாங்க? சென்னை ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு, சென்னை ரசிகர்களுக்கு அரிய வாய்ப்பு, ஃப்ரீ டிக்கெட்டு, எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸு, நைட்டு 12 மணி வர விடுறோம், 1 மணி வர விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பெருமை பீத்திக்கிறாங்க சென்னை மெட்ரோ. ஏன் இந்த விஷயத்துக்கு நீட்டுக்கு எல்லா பெற்றோர்களும் பாவம் அவங்கவுங்க வெளியில் நிற்க முடியாமல் நிறைய பசங்க ரோட்லேயே வேற உட்காந்து படித்தாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மெட்ரோ நிர்வாகம் ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு 2000 ரூபா 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறவன் 30 ரூபா கொடுத்து மெட்ரோ டிக்கெட் வாங்க தெரியாதா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டு, நைட்டு 2-3 சர்வீஸ் எக்ஸ்ட்ரா வேறு. ஒரு மக்கள் பாவம், உலகமே இந்த மாணவர்களை நம்பி தான் இந்தியாவில் எதிர்காலம் இருக்குன்றாங்க. ஆனால் அந்த மாணவர்களோட பெற்றோர் கூட உட்கார வைக்க வேண்டாம். மாணவர்கள் 11 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. 11 மணிக்கு சரி கொஞ்ச நேரம் படிக்கலான்னா பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிக்கிறாங்க. அதுக்கு இவங்க மெட்ரோ நிர்வாகம் அனுமதிக்கலை. ஆனால் இவங்க இந்த சென்னை ஐபிஎல், இந்த கிரிக்கெட்டுக்கு இதுக்கெல்லாம் ஃப்ரீ மெட்ரோ, ஃப்ரீ ரைடு, எக்ஸ்ட்ரா சர்வீஸு. இது நியாயமா? அந்த மெட்ரோ எம்ப்ளாயிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, மக்கள் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அவங்களாம் சென்னை ஐபிஎல் மேட்ச் பார்க்குற வரவங்க, கிரிக்கெட் பார்க்க வரவங்களாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்களா? மறக்காமல் இதுக்கு மக்கள் உங்களோட கண்டனத்தையும் தெரிவிக்கணும், உங்களோட கருத்தையும் தெரிவிங்க. நன்றி.